கடன் பிரச்சனையா? கருத்து வேறுபாடா? ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266. கடகராசிக்காரர்களுக்கு எல்லா நல்லதும் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய உயர்ந்த சனி பயிற்சி இது. ஐயா, நான் ஒரு வார்த்தை அடிக்கடி சொல்லுவேன். பெரிய யோகக்காரங்களுக்கும் நல்லது நடக்கட்டும். உங்களையும் என்னையும் மாதிரி நடுத்தரமானவர்களுக்கு கெட்டது நின்னாலே நல்லது சமாளிச்சுக்க முடியும் இல்லையா? ஒரு 2 வருஷமாக 2.5 வருஷமாகவே உங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக பூச நட்சத்திரம், ஆயில்ய நட்சத்திரம் ஆகிய 2 நட்சத்திரத்தை சேர்ந்தவர்கள் கடுமையான மன அழுத்தத்தில் இருக்கிறீங்க. அஷ்டமச்சனியின் காரணமாக கடந்த 2 வருடங்களாகவே கடகராசிக்காரர்களுக்கு எந்த ஒரு நல்லதுமே நடக்கலை. எல்லாமே பெரிய கஷ்டம். அம்மா அப்பானால பிரச்சனைகள், கூட பிறந்தவர்களால பிரச்சனைகள், கல்வி சரியாக இல்லை, தொழில் சரியாக இல்லை, நஷ்டங்கள், கஷ்டங்கள், ஆரோக்கியம் சரியாக இல்லை, வீட்டில் இழப்புகள், பிரிவுகள், யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை. இந்த மாதிரி கடகராசிக்காரர்கள் பட்ட துன்பங்கள் ரொம்ப. அதுலேயும் இளைஞர்களுக்கு இந்த பிரேக்கப்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு காதல் தோல்வி, ஆணுக்கு பெண்ணாலும் பெண்ணுக்கு ஆனாலும் கடுமையான மன அழுத்தம், வேலை வெட்டி எல்லாமே பிள்ளைகளால் மன அழுத்தம், பிரிவு, துயரம் போன்ற அத்தனை கெடுபலன்களையும் சந்தித்து கொண்டிருந்த ஒரு கடுமையான பலன்கள் நடந்து கொண்டிருந்த நிலைமையில தான் உண்மையிலேயே கடகராசிக்காரர்கள் 2 வருஷம் இருந்தீங்க. அந்த அத்தனை கஷ்டங்களும் கடகராசிக்காரர்களுக்கு இப்போது விலகப் போகிறது என்பது உண்மை. ஆக ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களும் பூச நட்சத்திரக்காரர்களும் தங்களுடைய மன அழுத்தங்கள், ஸ்ட்ரெஸ் போன்றவைகளிலிருந்து வெளியே வரக்கூடிய சக்சஸ் என்கின்ற வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக அமைப்பு இது. பொதுவாகவே 7.5 சனி அஷ்டமச்சனி முடிந்ததற்கு பிறகு வாழ்க்கை நல்ல விதமாக செட்டில் ஆகும்ங்கிறது ஒரு விதிங்க. அந்த விதியின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய யோக பலன்கள் இப்போது கண்டிப்பாக இருக்கும். ஆகவே படிப்படியாக ஒரு இது வரைக்கும் எதில் கஷ்டப்பட்டீங்களோ, யார் உங்களை டார்ச்சர் பண்ணாங்களோ, எந்த இடத்துல நீங்கள் வலிமை குன்றியது மாதிரி தோற்றது மாதிரி, எந்த இடத்துல எதையும் சாதிக்க முடியாதது மாதிரி ஒரு ஃபீல் இருந்ததோ அந்த ஃபீல் எல்லாம் விலகப்போகுது. ஒரு புதிய காதல் வரப்போகிறது, புதிய வாழ்க்கை வரப்போகிறது, திருமணத்திற்கு இருந்த தடை விலகப் போகிறது, புத்திரபாக்கியத்திற்கு இருந்த தடை விலகப் போகிறது, சம்பாதிக்கிறதுக்கு இது வரைக்கும் இருந்து வந்த ஒரு தடைகளான ஒரு நிலைமை விலகப் போகிறது, முட்டு சந்தில் போய் முட்டிக்கிட்டு இருந்த நிலைமையெல்லாம் விலகி போய் எதிரில் வழி தெரிய போகுது, முன்னால் போனால் கடிக்குது, பின்னால் போனால் உதைக்குதுன்ற இருந்த அத்தனை நிலைமைகளும் மாறி ஒரு ஃப்ரெஷ்னஸ், ஒரு தலையை சுற்றி ஒரு ஒளிவட்டம் தெரியக்கூடிய ஒரு உற்சாக உணர்வு வரக்கூடிய ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாக இந்த சனிப்பயிற்சி கண்டிப்பாக கடகராசிக்காரங்களுக்கு இருக்குங்க. கடகராசிக்காரர்களுக்கு நான் 90 மார்க் கொடுப்பேன். 9ஆம் இடத்துல வரக்கூடிய சனியால் பெரிய நன்மைகள் நான் சொல்ல முடியாது. ஆனால் ஏற்கனவே அஷ்டமச்சனியால் இருக்கக்கூடிய பாதிப்புகள் விலகும், மனசு சந்தோஷமாக இருக்கும், முகத்தில் ஒரு புத்துணர்ச்சி வரும், ஆக்கம் ஊக்கம் போன்ற செயல் திறமைகள் அத்தனையும் கொடுக்கக்கூடிய அவரவருடைய வயதிற்கேற்றார் போல மிகப்பெரிய உற்சாகத்தையும் சாதிக்கக்கூடிய திறமையையும் அதற்கேற்ற அமைப்புகளில் உண்மையை சொல்லப்போனால் கடந்த 2 வருஷத்தில் நட்புனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, உறவுனா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, பணம்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, காதல்னா என்னன்னு தெரிஞ்சிருச்சு, கெட்ட பழக்க வழக்கங்கள் எப்படின்றது தெரிஞ்சிருச்சு. இது எல்லாத்தையும் விலக்கி வைத்து முன்னேற்றத்தை நோக்கி உங்களை தள்ளக்கூடிய நல்ல சனிப்பயிற்சி கடகராசிக்காரர்களுக்கும் எல்லோருக்குமே வயதிற்கேற்றார் போல இந்த கிட்டத்தட்ட ஒரு 90 மார்க் கொடுக்கக்கூடிய சனிப்பயிற்சி இது. சிம்மம். சிம்மராசிக்காரர்கள் கொடுத்து வைத்தவர்கள் அப்படிங்கிறத என்னுடைய குருஜி டிவி சேனல்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன், நிறைய சேனல்கள்லையும் பேசிக்கிட்டு இருக்கிறேன். உண்மையை சொல்லப்போனால் சிம்மராசிக்காரர்களுக்கு இப்போது 7ஆம் இடத்திலிருந்து சனி வந்து 8ஆம் இடத்திற்கு வருகிறார். சனி 8ஆம் இடத்திற்கு வந்து அஷ்டமச்சனி ஆச்சு. ஐயோ, அஷ்டமச்சனி அரசனையும் கொண்டு ஒரு மாதிரியாக ஆக்கிவிடுமே, எவ்வளோ பெரிய ஆலயம் அஷ்டமச்சனி கவுத்திடுமே அப்படின்னு சொன்னீங்கன்னா யூ ஆர் பிளஸ்டுன்னு சொல்லிடுவேன். அதாவது சிம்மராசிக்காரர்கள் பரம்பொருளால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். எப்போதோ ஒரு முறை யாரோ ஒருவருக்கு அஷ்டமச்சனி வரும் பொழுது வேதை அமைப்புகள் அந்த இடத்துல செயல்படுகிறது. இது எல்லாருக்குமே 12 ராசிக்காரங்களுக்கும் செயல்படாது. அதாவது ஒரு நிலைமையில் ஜோதிடம் ரொம்ப நுணுக்கமான ஒன்று. 8ஆம் இடத்துல சனி இருக்கும்போது 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருந்தால் அஷ்டமச்சனி செயல்படாதுன்றது கோச்சார வேதை. அந்த அமைப்பு இப்போ பாருங்களேன், 1.5 வருஷத்துக்கு உங்களுக்கு அஷ்டமச்சனி ஆரம்பித்து அடுத்த மாதத்திலே வருது. மார்ச் மாதம் 29ஆம் தேதி அஷ்டமச்சனி ஆரம்பிக்குது உங்களுக்கு. உண்மைதான், 8ல் சனி வந்தாலே எல்லாம் கெடும். 8ல் சனி வந்தால் எல்லாம் கெடும். எல்லாம் கெடும்ன்றது சுருக்கமாக முடிஞ்சு போச்சு. உங்கள் வயசுக்கு என்னென்ன தேவையோ அவ்வளவும் கெடும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அதற்கு என்ன நிவர்த்தி தடை அப்படின்னு பார்த்தா 7ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது. 2.25 வருஷம் சனி 8ல் இருக்க போகிறார். ஆனால் 1.5 வருஷம் 7ல் ராகு இருக்க போகிறார். ஆக அந்த ராகுக்கு எது பயிற்சி உண்மையை சொல்லப்போனால்
மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து அடுத்த 40 நாட்கள் அஷ்டமச்சனியுடைய காலகட்டம் உங்களுக்கு கடுமையாக தான் இருக்கும். அதாவது மே 18ஆம் தேதி சிம்மராசிக்காரர்களுக்கு ராகு கேது பயிற்சி நடக்கும்போது சனி கட்டுக்குள் வந்து விடுகிறார். ஆகவே அஷ்டமச்சனியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. கோச்சார வேதையின் அமைப்பில் அஷ்டமச்சனி உங்களுக்கு கஷ்ட நஷ்டங்களை செய்யாது. சரி, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் உற்சாராக இருந்துக்கணும் இல்லையா? அஷ்டமச்சனி காலத்தில் என்ன நடக்கும்? பணம் பற்றிய புரிதல் இருக்கும், உறவு பற்றிய புரிதல் இருக்கும். ஆக அண்ணன் தம்பியாக இருந்தாலும், அக்கா தங்கச்சியாக இருந்தாலும், மாமா மச்சனாக இருந்தாலும் யாரையும் நம்பாதீங்க. உங்கள் கையை மட்டும்தான் நீங்கள் நம்பணும். பணம் என்பது எப்படிப்பட்ட ஒன்று? இந்த ஒரு சின்ன காகிதத்தில் தாங்க எல்லாருமே இருக்குது. இப்போ காகிதம் கூட யாரும் வச்சுக்கிறது இல்லை, டிஜிட்டல் தானே எல்லாருமே. இந்த டிஜிட்டல் அமைப்புகளில் தாங்க வாழ்க்கையே இருக்குது. இந்த பணம் இல்லைன்னா வேற ஒரு வார்த்தை சொல்லுவாங்க பாருங்கள், ஒரு எழுத்தை மட்டும் மாற்றி. அதுதான் அப்படிங்கிறத புரிய வைக்க வேண்டியது தான் இந்த அஷ்டமச்சனியுடைய அமைப்பு. ஆக புதிதாக தொழில் ஆரம்பிக்காதீர்கள், யாரையும் நம்பாதீர்கள். அடுத்த மண் குதிரையை நம்பி ஆற்றுல இறங்குறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அல்லது ஆழம் தெரியாமல் காலை விடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் நம்மை இன்னொருவரை நம்ப வைத்து அதன் மூலமாக நம்முடைய நிம்மதியை இழக்க வைக்கிற பொறுப்பு, நம்முடைய பணத்தை இழக்க வைக்கின்ற பொறுப்பு, இதெல்லாம் நடக்கும். காதல் பண்ணவே பண்ணாதீங்க. காதல் ரொம்ப அழுகாட்சியாக போய் முடியும், அதுவும் இழப்போடு கொண்டு போய் முடியும். எதுவும் பெண்கள் இழக்கக்கூடாத ஒன்றை இழப்பீர்கள். அதாவது திருமணத்திற்கு முன்பு இழக்கக்கூடாத விலை மதிப்பில்லாத ஒன்று அஷ்டமச்சனி ஜன்மச்சனியில் தான் இழக்க வைக்கப்படும். இந்த மாதிரியான இடங்களில் வயது பருவ பெண்கள், சிம்மராசிக்கார பெண்கள் இந்த 1.5 வருஷத்தில் கொஞ்சம் கவனமாகத்தான் இருக்கணும். நான் தான் யாரையுமே நம்பாதீங்கன்னு சொல்லிட்டேனே, அதில் எல்லாமே அடங்கி போகிறது இல்லையா? ஆக அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல ஏதேனும் ஒரு நிலையில் சாதகமற்ற அனுபவங்களை சிம்மராசிக்காரர்களுக்கு இது கொடுக்கும். சரி, இன்னொன்று அஷ்டமச்சனியில் நடக்கும், வெளிநாடு போக வைக்கும். அது கொஞ்சம் பரவாயில்லை. பிறந்த தேசத்தில் இருப்பவர்களுக்கு நடக்கக்கூடிய கடும் கஷ்டங்களைப் போல அஷ்டமச்சனி பரதேசம் என்று சொல்லப்படக்கூடிய பிற நாட்டில், அடுத்த நாட்டில் இருக்கிறவங்களுக்கு நடக்காதுங்க. அப்போ சில பேருக்கு யோகசாலிகளுக்கு என்ன பண்ணோம்னா, வெளிநாட்டுக்கு அஷ்டமச்சனிக்கு அனுப்பிச்சு ஹோம் சிக்குன்னு சொல்லப்படக்கூடிய அந்த விஷயங்களை மட்டும், வெளிநாட்டில் யாரும் உங்களுக்கு காப்பி போட்டு தர மாட்டாங்க, வெளிநாட்டில் யாரும் உங்களுக்கு அம்மா மாதிரி சோறு பொங்கி போட மாட்டாங்க, மனைவி மாதிரி சோறு பொங்கி போட மாட்டாங்க. அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையில் ஆண்களை இந்த மாதிரி வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய சூழலும் உண்டு. ஆகவே அஷ்டமச்சனியில் வெளிநாட்டிற்கு போவீங்க. ஆகவே அஷ்டமச்சனி ஒரு 50 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் நல்ல வேலையாக கோச்சார வேதை என்கின்ற அமைப்பில் பலவீனமாகத்தான் இப்போது சிம்மராசிக்காரர்களுக்கு அமைந்திருக்கிறது. பெரிய அளவில் யாரையும் நம்பாமல் அகலக்கால் வைக்காமல் இருந்தாலே போதும் என்கின்ற நல்ல அஷ்டமச்சனியாகவே அமைந்திருக்கிறது. சிம்மராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த 8ஆம் இடத்து சனி பெயர்ச்சி. கன்னிராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான நிலைமையில் இருக்கின்ற 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு வருகிறார். 7ஆம் இடத்திற்கு வந்தால் கண்டகச்சனின்னு பேர். சனி எப்போவுமே எல்லா இடத்துலையுமே கஷ்டத்தை தான் கொடுப்பார், ஒரு 3 இடத்தை தவிர. அப்போ 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி என்ன? நண்பர்களால் பிரச்சனை, கணவனால் பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, எதிர்த்தரப்பால் பிரச்சனை, கூட்டாளியால் பிரச்சனை, இந்த மாதிரியான விஷயங்களை செய்ய வைப்பார். உங்கள் ராசியை வேற பார்ப்பாரா? 7ஆம் இடத்திலிருந்து ராசியை பார்க்கக்கூடிய இந்த சனி உடல் மனம் போன்றவைகளையும் பாதிப்பார் அப்படிங்கிறது தான் உண்மை. அதுக்காக ஒரு 30 வயசு பையனுக்கு நோய் வருமா? 60 வயசுக்காரராக இருந்தால் நோய் வரும். வயதிற்கேற்றார் போல ஆரோக்கிய குறைவுகளை இந்த அஷ்டமச்சனி கண்டிப்பாக செய்யும். ஏதேனும் ஒரு நாளையில் மனசை கஷ்டப்படுத்தக்கூடிய அமைப்புகளை செய்யும். மனசை கஷ்டப்படும் எப்படி? ஒரு பிரிவு, ஒரு இழப்பு, ஒரு துயரம், இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்தால் நம்ம மனசை கஷ்டப்படும் இல்லையா? அதே நேரத்தில் எதிரிகளால் தொல்லை அல்லது நமக்கு மீது கண் திருஷ்டி, பொறாமை போன்ற அமைப்புகளை இந்த 7ஆம் இடத்து சனி செய்யும். ஆனால் அதே நேரத்தில் ஒரு மாதத்திற்கு பிறகு மறுபடியும் 6ஆம் இடத்திற்கு ராகு வந்து விடுகிறார். 6ஆம் இடத்துல ராகு 1.5 வருஷம் இருக்கிறார். இதை பார்த்தீங்கன்னா, குருவை பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்திற்கும் 11ஆம் இடத்திற்கும் இந்த சனி பெயர்ச்சி காலங்களில் போவார். அப்போ பெரிய சோதனைகளான விஷயங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு இருக்கா அப்படின்னு பார்த்தா நிச்சயமாக கிடையாதுங்க. மற்ற கிரகங்கள் கொஞ்சம் சாதகமான அமைப்பில் இருக்குது. சரி, இந்த 7ஆம் இடத்திற்கு வரக்கூடிய சனி என்னதான் செய்வார்? கணவன் மனைவியிடையே உரசல்களை கொண்டு வந்துடுவார். ஆனால் பெண்ணுக்கும், பெண்ணால் ஆணுக்கும் மன அழுத்தங்களை கொடுப்பார். கணவனை மனைவியை சந்தேகப்பட வைக்கிறது, மனைவியை கணவனை சந்தேகப்பட வைக்கிறது. எனக்கு தெரியாமல் அவங்க வீட்டுக்கு எதனா செய்கிறாரோ அப்படின்னு சொல்லிட்டு பொண்டாட்டியை சந்தேகப்பட வைக்கிறது, அல்லது பொண்டாட்டியோட அக்கா தங்கச்சிங்களுக்கு எதனா செய்தோ, நம்ம சம்பளத்தை நம்ம வீட்டு காசை கொடுக்குதோன்ற மாதிரியான ஒரு குடும்பத்துக்குள்ளே 3வது மனிதரின் சகுனி வேலைன்னு சொல்லுவோம்ல. புருஷன் பொண்டாட்டி நல்லா தான் இருப்பீங்க, அதுக்குள்ளே ஒருத்தர் யாராவது ஒருத்தர் சொந்தக்காரன்ற பேரில் நம்மளை எதனா தூவம் போடுற வேலைகள்லாம் நடக்கும். அதனால் குடும்பத்தில் கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பது மெய் என்கின்ற அளவில் கணவன் மனைவி ஒரு இணக்கமான உறவில், யாரையும் இடையில உறவுகள்
எல்லாத்தையும் இடையில விட்டுறாமல் பார்த்துக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மாணவர்களுக்கு கொஞ்சம் கல்வியில் நாட்டம் குறையும் கண்டகச்சனி அமைப்புகள். ஏன்னா வேறு மாதிரியான ஒரு அமைப்பு பருவ வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய அமைப்பு இந்த 7ஆம் இடத்து சனியில் தான் வரும். 8ஆம் இடத்து சனியில் பிரேக்கப் ஆகும். ஆகவே ஏதேனும் வயதிற்கேற்ற வகையில் வரக்கூடிய அறிமுகங்களில் மாணவர்கள் அப்படி இப்படி கவனத்தை செலுத்தாமல் ஒழுங்காக படிக்கிற வேலையை பார்க்கக்கூடிய அமைப்பு தான் அந்த 7ஆம் வீட்டு சனியில் இருக்குது. மற்றபடி காசு பணத்தில் சனி பகவான் ஏதாவது கை வைப்பாரன்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. வியாபார பெருமக்கள், வேலை செய்யக்கூடியவர்கள், தொழிலாளர் பெருமக்கள் மற்றும் விவசாயம் செய்யக்கூடிய பெருந்தகையாளர்கள் எல்லோருக்குமே பண விவகாரங்களில் இந்த சனி கஷ்டங்களை கண்டிப்பாக கொடுக்காது. ஆனால் கூட்டு தொழிலை பிரித்து வைக்கக்கூடிய தன்மைகளை செய்யும். ஒரு 4 பேர் சேர்ந்து 2 பேர் சேர்ந்து ஒரு கூட்டு தொழில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அந்த கூட்டு தொழிலை நல்ல விடமாக பண்ணாமல் நண்பர்களிடையே கருத்து வேற்றுமை பண்ணக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. பெருத்த கஷ்டங்கள் எதனா இருக்குமாங்க? நோய் வந்துருமா, கடன் வந்துருமா, காசு எதனா போயிடுமான்னு பார்த்தா இல்லை. ஏன்னா ராகு கேதுக்கள் 6ஆம் இடத்துலையும் 12ஆம் இடத்துலையும் வர்றதுனால நல்லவைகள் நடக்கும். வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற தூர இடங்களுக்கு போக வேண்டும். தூர இடங்களில் போய் படிக்கணும், தூர இடங்களில் போய் செட்டில் ஆகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு அதற்கான அனுமதி அமைப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த 7ஆம் இடத்து சனியில் சர்வ நிச்சயமாக உண்டு. ஆகவே திருமணம் போன்ற அமைப்புகளை தடை செய்யாது. இன்னும் சொல்லப்போனால் காதல் திருமணத்திற்கு ஆதரவு கிடைக்கக்கூடியது இந்த 7ஆம் இடத்து சனி தான். எப்படி ஆதரவு கொடுக்கும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா கிட்ட சம்மதம் வாங்க வைக்கும். தன்னுடைய இனம், தன்னுடைய மதம், தன்னுடைய மொழி பேசாத ஒருவரை காதலிக்கக்கூடியவர்களுக்கு 7ஆம் இடத்து கண்டகச்சனியில் திருமணம் நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே பெரிய சோதனைகள் எதுவும் இல்லாமல் ஒரு ஆவரேஜாக நல்ல விதமாக ஒரு 60 மார்க் கொடுக்கக்கூடிய அளவில் நல்லா தாங்க இருக்குது. கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த கண்டகச்சனி என்று சொல்லப்படக்கூடிய 7ஆம் இடத்து சனி. கடன் பிரச்சனையா, கருத்து வேறுபாடா, ஃபோன் மூலம் நியூமராலஜி. ஃபார் கால் 7667975266.